இடம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். நீ நம்ம கூட கிஷோர் கேசாமி அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம் சார். வணக்கம். நாடு முழுவதும் பிரிவினைவாதம் அதிகரிக்குது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. இந்த சூழல்ல ஆளுநர் அவர்கள் செக்குலரிசம் இந்தியாவுக்கு செட் ஆகாதுன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு. இதுவும் ஒரு பிரிவினைவாதமா பார்க்கப்படுது. இது எப்படி சார் பாக்குறீங்க? இது ஒரு வாஸ்ட் சப்ஜெக்ட். இதனுடைய எங்கே இதனுடைய ஆரம்பம் இருக்குது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, ஹிஸ்டாரிக்கலி வரலாற்று பூர்வமாக நம்ம அதை அணுகணும். மதம் அப்படின்றது எப்படி பார்க்கப்பட்டது, நம்ம மண்ணில் எப்படி பார்க்கப்பட்டது, வெளியில் எப்படி பார்க்கப்பட்டது இப்படின்னு ரெண்டாம் முதல்ல பிரிச்சுப்போம். நம்ம மண்ணுக்கு அடுத்தது வரோம். பட் அதுக்கு முன்னாடி வெளியில் எப்படி பார்க்கப்பட்டது. அப்ரஹாமிய மதங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்க ஜுடாயிசம், யூதர்களுடைய மதமாக இருக்கட்டும், அப்புறம் கிறிஸ்துவ மதமாக இருக்கட்டும், இஸ்லாமாக இருக்கட்டும், இவையெல்லாம் எப்படி தங்களுடைய அந்த அரசியலை கட்டமைத்தன அப்படின்றத எடுத்து பார்த்தீங்கன்னா, அப்ரஹாமிக் மதங்களில் இப்போ இயேசுநாதரே எடுத்திங்கனாக்க அவர் கிங் ஆஃப் ஜூஸ் என்று பார்க்கப்படுவார். அதாவது யூதர்களுடைய மன்னர் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் கிறிஸ்துவ மதத்தில் எடுத்தோம்னா போப் அப்படின்றவர் தான் தலைவர் என்று பார்க்கப்பட்டது. மட்டுமல்லாமல் என்டையர் கிறிஸ்துவ மதம் பரவக்கூடிய இடங்கள் எல்லாமே அதை பரவ வேண்டும் என்பதற்கான முயற்சி, இது எல்லாவற்றையும் கட்டுப்படுத்தக்கூடிய இடத்துல போப் இருந்தார். அப்போது ஒரு மன்னரை நீ முடிசூட்டுவதிலிருந்து ஆரம்பித்து அந்த மன்னர் யாரை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் அப்படின்றது கூட அனுமதி போப் தான் வழங்க வேண்டும் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழல் இருந்தது. அதை எதிர்த்து ஹென்றி காலத்துக்கு முன்னரே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அதை எதிர்த்து பேச்சுக்கள் வர ஆரம்பிச்சிருச்சு. அதில் டிப்பிங் பாயிண்ட்னு சொல்லுவோம் இல்லையா, அதாவது அது கடைசி கட்டத்துக்கு கிளைமேக்ஸுக்கு கொண்டு போனது அப்படின்னா எட்டாம் ஹென்றி அவருடைய திருமணத்திற்கு, ஆன்பலின் அப்படின்ற பெண்ணுடனான திருமணத்திற்கு போப் சம்மந்தம் வழங்கவில்லை அப்படின்ற ஒரு சூழலில் அந்த உறவை போப்புடனான உறவை துண்டித்து கொண்டார். அப்போது செப்பரேஷன் ஆஃப் தி சர்ச் ஃப்ரம் தி ஸ்டேட் அப்படின்ற கான்செப்ட் அங்கேருந்து தான் உருவானது. அதாவது ப்ரொட்டஸ்டன்ட் அப்படின்ற ஒரு மதம் அங்கேருந்து உருவானது. ஒரு மதத்திலிருந்து அரசியலை விடுவிப்பது அப்படின்றதான் நோக்கம் என்று சொல்லப்பட்டாலும், அந்த மன்னர் ஹென்றி VIII தன்னை அந்த ப்ரொட்டஸ்டன்ட் ரிலீஜன் இருக்கு இல்லையா, அந்த சர்ச்சோடைய தலைமை பதவி நான் தான் என்று தன்னையே பிரகடனப்படுத்தி கொண்டார். இது வெஸ்ட்ஃபேலியன் கான்செப்ட்னு சொல்லுவோம். ட்ரீட்டி ஆஃப் வெஸ்ட்ஃபேலியா அப்படின்றது எடுத்திங்கனாக்கா அதிலிருந்து உங்களுக்கு புரியும் எப்படி சர்ச்சும் ஸ்டேட், அதாவது அரசு நிர்வாகமும் எப்படி இதை பிரிக்க வேண்டும் என்பதற்கான முயற்சி அங்கே பல இதில் முன்னெடுக்கப்பட்டது. அதோடைய வெளிப்பாடு தான் இந்த செக்யூலரிசம், அதாவது மதச்சார்பற்ற அப்படின்ற ஒரு இது வந்தது. இப்போ நீங்கள் அப்படியே இதை இஸ்லாத்துக்கும் நீங்கள் பொருத்தி பார்க்கலாம். இஸ்லாத்தில் முழுக்க பார்த்தீங்கன்னாக்கா மதம் சார்ந்தே அவங்களுடைய மதம் சொல்லக்கூடிய அந்த கோடு என்னவோ அதுதான் சரியா என்று சொல்லப்பட்டு அதுதான் அந்த சட்டமாகவே இருக்குது. அதன் அடிப்படையில் தான் அரசியலே நடைபெறுகிறது. இப்போ அது அப்படியே நம்ம இங்கே எடுத்துகிட்டு வருவோம். இந்த மண்ணை எடுத்துக்கிட்டிங்கனாக்க இந்த மண்ணிலையும் மதம் ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணிச்சு. நீங்கள் மன்னர்கள் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா அவங்க கோவில்கள் கட்டினாங்க. மன்னர்கள் கோவில்களுக்கு பல தானங்கள் செஞ்சாங்க. மதம் சார்ந்த சண்டைகள் கூட வந்திருக்கு. ஆனால் எந்த இடத்துலையும் மன்னர் ஒரு மதகுரு கட்டுப்படுத்துவார். ஒரே ஒரு மதகுரு அவர் மன்னரை கட்டுப்படுத்துவார், இல்லை ஒரே ஒரு புத்தகம், அந்த புத்தகம் மன்னரை கட்டுப்படுத்தும்னு கிடையாது. இப்போ நீங்கள் உதாரணத்திற்கு நிறைய பேர் விமர்சனங்கள் வைக்கிறாங்க. மனுஸ்மிருதி வழியில் மன்னர் மனுநீதி சோழன்னா என்ன, மனுஸ்மிருதி சொல்லக்கூடிய கோட்பாடுகளின் அடிப்படையில் அந்த மன்னன் ஆட்சி செய்தான் அப்படின்னு சொல்லி, இதெல்லாம் கோட்பாடுகள், கைடன்ஸ் தான். மன்னரை முற்றிலும் முழுவதுமாக இது கட்டுப்படுத்துமா என்றால் கட்டுப்படுத்தாது அப்படின்ற ஒரு சூழல் தான் இருந்தது. ஸோ அப்படி பார்க்கும் பொழுது இந்த மண்ணில் பிறந்த மதங்கள் அப்படின்னு எடுத்திங்கனாக்க
அது பௌத்தமாக இருக்கட்டும், சமணமாக இருக்கட்டும், என்ன இல்லை இந்து மதங்களாக இருக்கட்டும், இந்து மத கோட்பாடுகளாக இருக்கட்டும், சீக்கியம் கூட எடுத்துக்கணும். இது எல்லாமே அஃப்கோர்ஸ் சீக்கியத்தில் கூட பார்த்தீங்கன்னாக்கா மத குருமார்கள் அவர்களும் வந்து அரசு நிர்வாகத்தில் ஈடுபட்டு கொண்டு தான் இருந்தார்கள். பட் எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம வந்து இந்த செப்பரேஷன், இந்த 10வது குருவோடு முடிஞ்சிடுது அப்படின்னு அது முடிஞ்சு அதுக்கப்புறம் அந்த குரு கிரந்த் சாஹிப் அப்படின்றது இருக்கும். மற்றபடி பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு ஒரு மத குரு கட்டுப்படுத்துவார்கள் என்று கிடையாது. இப்படியான ஒரு தன்மை கொண்ட ஒரு மண் இங்கே. இப்போ அங்கிருந்து இங்கே மதம் உள்ள வருது, 2 வகையில் வருது. ஒன்று வந்து பரப்புரை அப்படின்ற வகையில் வருது. கிறிஸ்தவமோ இஸ்லாமோ நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா பரப்புரை அப்படின்ற வகையில் வந்து தென் இந்தியா பகுதிகளில் வருது. கேரளா, தமிழ்நாடு இந்த வழியில் வருது. கத்திமுனையில் வருது. அது வந்து வட இந்தியாவில் உங்களுக்கு கத்திமுனையில் வருது. இப்படி வரும் பொழுது அந்த மதத்துடைய வெளியில் இருக்கக்கூடிய அந்த கோட்பாடுகள் இருக்கு இல்லையா, அந்த அபிரகாமிய மதத்துடைய கோட்பாடுகள் இங்கே திணிக்கப்படுகின்றன. இப்போ உதாரணத்திற்கு முகலாய மன்னர்கள் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்களோட கோர்ட்டில் யார் இருந்தாங்க, அவங்களுடைய தர்பாரில் யார் இருந்தாங்கன்னா 80% வந்து பர்ஷியான்னு சொல்லப்படுகின்ற பகுதியிலிருந்து, ஈரான் ஈராக் பகுதியிலிருந்து வந்த நபர்கள் தான் வந்து இருந்தாங்க அவங்களுடைய தர்பாரில். அப்போது மதம் சார்ந்து நான் கொண்டு போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து ஏதாவது ஒரு இடத்துல வந்து இதை சரி பண்ணணும் அப்படின்றதுக்கு முகலாய மன்னர்களும் முயற்சி மேற்கொள்கிறாங்க. உதாரணத்துக்கு அக்பர் எடுத்திங்கனாக்க தீனிலாஹி அப்படின்னு கொண்டு வரார். இந்த தீனிலாஹின்றது என்ன? எல்லாரும் அது ஒரு மதம்னு சொல்கிறாங்க. அது ஒரு மதம் கிடையாது. தீனிலாஹின்றது என்னன்னா அது ஒரு மேடை. எல்லா மதத்தினரும் வந்து அவரவர் மத கோட்பாடுகள் குறித்து விவாதிப்பதற்கான ஒரு களம். அதுதான் தீனிலாஹி அப்படின்னு உருவாக்குறாரு. பட் அவருக்கு அப்புறம், அவர் காலத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்போ அவுரங்கசீப் காலத்துலலாம் பார்த்தீங்கன்னாக்கா மதத்தை முன்னிறுத்தியே வந்து சட்டங்கள் இயற்றப்படணும் அப்படின்ட்டு. நீங்கள் அப்பண்டில் திப்பு சுல்தான் வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த கோட்பாடு இருந்திருக்கு. இஸ்லாமிய மன்னர்கள், சுல்தான் இவங்ககிட்ட வந்து இந்த வழிமுறை இருந்திருக்கு. அடுத்து ஆங்கிலேயர்கள் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா அவங்க வந்து ஐரோப்பாவில் இருந்த மாதிரி சர்ச் அண்ட் ஸ்டேட் தனித்தனியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் வந்து கிறிஸ்துவத்தை பரப்புவதற்கு துணை நின்றாலும் கூட அரசு நிர்வாகத்தில் மதம் கலப்பது அப்படின்றதை தவிர்த்து வந்தார்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்போது இண்டிபெண்டன்ஸ், நாம் வந்து சுதந்திரத்தை நோக்கி பயணிக்கிறோம். சுதந்திரத்தை நோக்கி பயணிக்கும் பொழுது நமக்கு என்று ஒரு அரசியல் அமைப்பு இருக்கணும். ஸோ ஒரு கான்ஸ்டியூஷன் அப்படின்னு இருக்கணும். அந்த அரசியல் சாசனம் குறித்த விவாதங்கள், எப்படி நம்ம அரசியல் சாசனத்தை கொண்டு போக போகிறோம். இதை வந்து 1923 இதற்கான காய் நகர்த்தல் நடந்து வந்திருக்கு. பல செஷன்ஸ் காங்கிரஸ் அவங்க பல கல்கத்தா செஷனாக இருக்கட்டும், கராச்சி செஷனாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய இடங்களில் வந்து அவங்க கூடிய பொழுது, மாநாடுகள் நடந்த பொழுதும் இந்த அரசியல் சாசனத்தை எப்படி கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் பார்த்தீங்கன்னா அப்பொழுது பிரதான இயக்கங்களாக இருந்த முஸ்லீம் லீகாக இருக்கட்டும், இந்து மகாசபையாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் கான்ட்ரிபியூட் பண்ணலாம். ஏன்னா எல்லோரும் சேர்ந்து தான் இதை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது முஸ்லீம் லீக் ஒரு கட்டம் வரைக்கும் நாங்கள் பயணிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே முடியாதுன்னு சொல்கிறாங்க. இந்த ஒரு சூழலில் பிரிவினை அப்படின்றதும் வருது. அதாவது மத ரீதியாக ஒரு பிரிவினையை இந்தியா சந்திக்குது. ஈஸ்ட் பாகிஸ்தான், வெஸ்ட் பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லிட்டு 2 பகுதி வந்து மத ரீதியாக வந்து பிரிக்கப்படுது. அப்போது பிரிக்கப்படும் பொழுது இங்கே என்னவா நம்ம வந்து கொண்டு போக போகிறோம் அப்படின்னா, முதல்ல முஸ்லீம் லீக் வந்து கொண்டு வந்ததுன்னா எங்கள் முஸ்லீம்களுக்கு ஒரு நாடு தேவை, அதற்கு நாங்கள் பாகிஸ்தான் என்று பெயர் சூட்டுவோம் இப்படின்னு தான் அவங்க கொண்டு போகிறாங்க. ஆனால் அது பாகிஸ்தான் தேவை என்று சொன்ன அத்தனை முஸ்லீம்களும் அங்கே சென்றார்களா என்றால் இல்லை. இன்னும் சொல்லணும்னாக்கா
தென்னிந்தியாவிலேருந்து யாருமே போன மாதிரி தெரியல அங்கே. சரியா? ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழலில் இங்கே இருக்கக்கூடிய முஸ்லிம்கள், இங்கே வந்து கிறிஸ்துவர் அல்லாத இருக்கக்கூடியவர்கள், மற்ற மத கோட்பாடுகள், இப்போ இவங்களையெல்லாம் நம்ம எப்படி கிளாஸிஃபை பண்ணுறது, எப்படி கொண்டு வர போகிறோம்? இப்போ அந்த அரசு நிர்வாகம் எதை சார்ந்து இருக்க போகிறது அப்படின்ற கேள்வி வருது. நீங்கள் முகலாய ஆட்சி காலத்தில் ஒரு கட்டத்தில் அவுரங்கசீப் பீரியட்லலாம் வந்து இஸ்லாமிக் ஷரியாவை வந்து அங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க பெரும்பகுதியில். மராட்டியர்கள் வந்த பொழுது அவங்களுடைய மத கோட்பாட்டையும் அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. இப்போ நம்ம எதை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு இருக்குது. இப்போ 553 சொச்சம் ஒரு 550 சொச்சம் ப்ராவின்சஸ்ஸு, ஏன்னா ஜமீன்கள், ப்ராவின்சஸ், இந்த மாதிரி நிறைய இருக்குது. இதெல்லாம் வந்து இந்திய ஒன்றியம் அப்படின்னு சொல்லி ஒரு பொலிட்டிக்கல் கன்செப்டாக, ஒரு அரசியல் அமைப்பாக இது வந்து உருவாகுது. இப்போ இது ஒன்றியம்னு சொல்கிறதுனாலையோ இல்லை இது அரசியல் அமைப்பு அப்படின்னு சொல்கிறதுனாலையோ இந்தியா என்ற ஒன்றே இல்லையா அப்படின்ற பேச்சு வரக்கூடாது. இந்தியா என்பதே 1947 தான் உருவானதுன்னு பைத்தியகாரத்தனமாக பேசக்கூடாது. இந்தியா என்பது ஒரு சிவிலைசேஷனல் கன்ஸ்ட்ரக்ட். அது பல நூறு ஆண்டுகளாக ஒரு சங்கிலி தொடராக இருக்கக்கூடிய பகுதி. கலாச்சார ரீதியாக நாம் ஒன்றுபட்டு தான் இருக்கிறோம். ஒரு சில மாறுதல்கள் ஒரு சில தட்பவெப்பத்திற்கு ஏற்ப இருக்கலாம். மற்றபடி நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஒரு கலாச்சார சங்கிலி தொடராகத்தான் இருக்குது. அந்த சங்கிலி தொடர் வந்து ஒரு அரசியல் அமைப்பாக வரும் பொழுது நடுவில் வந்த படையெடுப்புகள், அதனால் இங்கே மதம் மாறியவர்கள், அவர்கள் கத்தி முனையில் மாறி இருக்கலாம், அல்லது வேறு காரணங்களுக்காக மாறி இருக்கலாம், சாதி பிரச்சனைகள் காரணமாக கூட அவர்கள் மதம் மாறி இருக்கலாம், இப்படி நிறைய ரீசனுக்காக மாறி இருக்கலாம். பட் அவர்கள் மாறி இருக்கிறார்கள். இப்போ இதை நம்ம எப்படி கொண்டு போகிறோம்? இதை ஒரு இந்து நாடாக நீங்கள் அறிவிக்க முடியுமா என்றால் சப்ஸ்டான்ஷியல், சிறுபான்மையினர் நம்ம சொன்னாலும் கூட சப்ஸ்டான்ஷியல் போர்ஷன், அவங்களுடைய எண்ணிக்கை அளவில் பார்த்தீங்கன்னாக்க அது ஒரு கணிசமான ஒரு எண்ணிக்கையாக இருக்குது அப்படின்னும் பொழுது நீங்கள் இதை பிரகடனப்படுத்த முடியாது. அப்படின்னும் பொழுது தான் நாம் இன்ஸ்பிரிட், உணர்வால் நாம் மதத்தை சார்ந்து நம்மளுடைய ஆட்சி நிர்வாகத்தை கொண்டு போவதை தவிர்ப்போம் அப்படின்றதற்காக செக்யூலர் இன்ஸ்பிரிட் அப்படின்றது தான் வந்து ஆலோசிக்கிறாங்க. பேசும் பொழுது, இந்த அரசியல் சாசனத்தை உருவாக்கும் பொழுது இது பேசப்படுது. அப்போது அவங்க அந்த செக்யூலர்ன்ற வார்த்தையை கொண்டு வர வேண்டுமா என்றால் கொண்டு வரல, தேவைப்படலை. ஏனென்றால் நீங்கள் நம்மளுடைய அரசியல் சாசனத்தை எடுத்தீங்கன்னாக்க அனைத்து மதங்களுடைய சாயமும் அதில் இருக்கும். ராமாயணத்துடைய குறியீடுகள் இருக்கும், புத்தருடைய குறியீடுகள் இருக்கும், மகாவீரருடைய குறியீடுகள் இருக்கும், இஸ்லாமிய மன்னர்களுடைய குறியீடுகள் இருக்கும், கிறிஸ்துவ குறியீடுகள், இப்படி எல்லாமே இருக்கும். அப்போ இங்கே நம்ம பார்க்கக்கூடிய செக்யூலர் என்பது என்ன? இது வந்து ஒரு ப்ளூரலிஸ்டிக் சொசைட்டி. இப்போ அனைத்துக்குமான அரசாங்கம் அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஸோ செக்யூலர் அப்படின்றத ஐரோப்பிய நாடுகள் பார்த்தது வேற, அவர்களுக்கு அது தேவைப்பட்டது. சர்ச் அண்ட் ஸ்டேட் அப்படின்றத பிரித்து பார்க்க வேண்டும் அப்படின்ற அவசியம் இருந்தது. ஆனால் இந்தியாவில் நம்முடைய கலாச்சாரத்திலேயே அது ஒன்றி போயிடுறதுனால, இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் இஸ்லாத்தில் எடுத்துக்கிட்டிங்கனாக்க அவங்களுடைய பல நம்பிக்கைகள், மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய இஸ்லாம் பிறந்த இடத்துல இருக்கக்கூடிய நம்பிக்கைகள் வந்து அப்படியே இங்கே கடைபிடிக்கப்படுதான்னா இல்லை. உடைகள்லேயே நிறைய மாற்றங்கள், உடைகள்லேருந்து ஆரம்பித்து நிறைய மாற்றங்கள், இந்த மண்ணை தழுவி நிறைய விஷயங்களை அவங்க கொண்டு வந்திருப்பாங்க. அது கூடாது அப்படின்னு சொல்லி 1970களிலிருந்து ஆரம்பித்து ஒரு மூவ்மெண்ட் கொண்டு வந்தாங்க. அதுதான் இங்கே மிகப்பெரிய பிரச்சனையாக, சவாலாக அந்த மதத்திற்கு இருக்குது, இஸ்லாத்துக்கு இருக்குது. as far as India is concerned, அது தனி டாபிக் தனியாக வச்சுக்குவோம். பட் அரசியல் அமைப்பு என்று வரும்பொழுது அனைத்து மதங்களுக்குமான அரசாங்கம் அப்படின்னு தான் அது வந்து பார்க்கப்பட்டது. உணர்வு ரீதியாக அனைத்து மதங்களையும் மதிக்கின்ற அரசாங்கமாக இது இருக்கும் அப்படின்றது தான் இவங்க எப்படி கொண்டு போகிறாங்கன்னா, மதச்சார்பற்ற, மதங்களை சார்ந்தே இல்லாமல், எந்த மதத்தையும் வந்து தொடாமல் இருக்கக்கூடிய அரசாங்கம்னு மாற்றி
யோசிக்கிறாங்க. அப்படி கிடையாது. அது மேபி யூரோப்புக்கு அது தேவைப்படலாம். இங்கே அப்படி கிடையாது. நாம் அனைத்து மதத்தையும் ஏற்றுக்கொள்கிறோம். நம்மளுடைய அரசியல் சாசனமே அனைத்து மதத்தையும் ஏற்றுக்கொள்கிறது. சரி, அப்போ அனைத்து மதத்திற்குமான ஒரு அரசியல் அமைப்பை ஏற்படுத்துகிறோம். இங்கே நம்ம சில சவால்கள் நமக்கு இருக்கு. சவால்கள் என்ன அப்படின்னா, இப்போ இஸ்லாமியர்கள் ஒரு கட்டத்தில் இந்த நாட்டை ஆண்டார்கள் சொல்லலாம். பெரும்பான்மையான பகுதிகளை ஆண்டார்கள் அப்படின்னு சொல்லலாம். இப்போ திடீர்னு அவர்களுக்கு அந்த அதிகாரத்தில் அவர்களுக்கு கோல் வச்ச முடியாத ஒரு சூழல். அதாவது 800 ஆண்டுகள் நீங்கள் கோல் வச்சுட்டு திடீர்னு நீங்கள் கோல் வச்ச முடியாது அப்படின்னு வரும்பொழுது அந்த ஒரு நடைமுறை சிக்கல்களை உணர்வு ரீதியாக ஏற்படுத்தலாம். ஸோ இதை ஓவர் கம் பண்ணணும். அடுத்து இங்கே ஒடுக்கப்பட்ட சமூகங்களாக பல சமூகங்கள் இருக்குது. இப்போ இந்த சமூகங்களுக்கெல்லாம் நம்ம வந்து முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதற்காக இடஒதுக்கீடு போன்றவை வந்து அவசியமாகுது. இப்படியெல்லாம் நம்ம கவனத்தை வைத்திருக்கும் பொழுது நாம் வந்துட்டு இந்த ஒரு மதத்தின் கோட்பாடை மட்டும் திணிக்க முடியுமானா இந்த நாட்டின் மீது திணிக்க முடியாது. ஆனால் ஒரு சில நடைமுறை சிக்கல்களை புரிந்து கொண்டு அதனால தான் நம்ம பார்த்தீங்கன்னாக்கா இந்து கோட், இந்துக்களுக்கான சட்டம், சிவில் இல்லை பார்த்தீங்கன்னாக்கா இந்துக்களுக்கான சட்டம், முஸ்லீம்களுக்கு முஸ்லீம் பர்சனல் லா அப்படின்னு சொல்லி நம்ம கொண்டு வர வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. இப்போ அதை தான் மாற்றி யூசிசி பொது சிவில் சட்டம் அப்படின்னு கொண்டு வரணும்னு பார்க்குறாங்க. இந்த பொது சிவில் சட்டம் என்பதும் கூட நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இது உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்துக்களுக்கே நிறைய பிரச்சனைகளை ஏற்படுத்தும், பல சம்பிரதாயங்களை வந்து மழுங்கடிக்க செய்யும் அப்படின்றது தான் இதில் நம்ம பார்க்கக்கூடியதாக இருக்குது. ஸோ இந்த விவாதங்கள் இதை நோக்கி பயணித்து கொண்டிருக்கின்றன. அப்போ இந்த செக்யூலர்ன்ற டெர்மினாலஜி எப்பொழுது இந்த அரசியல் சாசனத்தில் கொண்டு வரப்பட்டது என்றால் எமர்ஜென்சி காலத்தில் இந்திரா காந்தி 39th அமெண்ட்மெண்ட்டோ வாட் எவர். ஆமாம். அப்போ ப்ரியாம்பிளில் செக்யூலர் என்பது கொண்டு வரப்பட்டிருக்குது. இப்போ நம்ம வந்து என்ன இங்கே கேட்குறோம் அப்படின்னா, இந்தியா இஸ் அ யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் என்று இதில் கொடுத்துருக்கு. ஆர்டிகிள் 1 த கான்ஸ்டியூஷன், நம்மளுடைய அரசியல் சாசனத்தில் முதல் சரத்தில் இந்தியா இஸ் அ யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ்ன்னு கொடுத்துருக்கு அப்படின்ட்டு பேசக்கூடியவர்கள் ஒன்று மறந்துடுறாங்க. நம்முடைய முன்னுரை அது ப்ரியாம்பிளில் இந்தியா இஸ் அ நேஷன் என்று கொடுத்துருக்கு, யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் என்று கொடுக்கல, நேஷன் என்று குறிப்பிடுகிறது. ஒரு தேசம், ஒரு தேசியம் மட்டும்தான் அதில் தெளிவுபடுத்தியிருக்காங்க. பட் அதே ப்ரியாம்பிளில் இந்த செக்யூலர்னு கொண்டு வந்ததுக்கு சரியா? அதாவது ஒரு கேப்டிவ் பார்லிமெண்ட், பாராளுமன்றத்தில் எதிர்கட்சிகளே இல்லாமல் எதிர்கட்சிகளெல்லாம் நீங்கள் கொண்டு போய் சிறையில் வச்சுட்டு நீங்கள் வந்து இதை கொண்டு வரீங்க அப்படின்னும் பொழுது சரியா அப்படின்ற கேள்வி வந்து இப்போ எழுப்பியிருக்காங்க. அது நீதிமன்றத்துக்கும் போயிருக்கு. சுப்பிரமணிய சுவாமி போன்றவர்கள் அது நீதிமன்றத்துக்கு போய் அதை வந்து அவங்க ஃபைட் பண்ணுறாங்க. பட் இங்கே நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, செக்யூலர்ன்றதுடைய மீனிங் என்ன? ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய மீனிங் நீங்கள் அப்படியே டிக்ஷனரி மீனிங் எடுத்துகிட்டு வந்து இங்கே நீங்கள் பொருத்தி பார்க்க முடியாது. இங்கே அனைவருக்குமான, அனைத்து மதங்களுக்குமான ஒரு அரசாங்கமாகத்தான் இந்த அரசாங்கம் அமைய வேண்டும் அப்படின்றதான் நம்ம பார்க்கக்கூடியது. இதைத்தான் நம்ம வெளிப்படுத்தணும். அப்போ இது ரொம்ப ஒரு சென்சிட்டிவ் சப்ஜெக்ட். இப்போ நீங்கள் ஒரு ஆளுநராக இருக்கக்கூடியவர் இதை பேசலாமா என்று கேட்டால் கண்டிப்பாக கூடாது. ஏன்னா நீங்கள் வகிக்கின்ற பொறுப்பு அத்தகையது. அரசியல் சாசனத்தில் குறிப்பிட்டிருக்கின்ற ஒரு விஷயத்தை ஒரு அரசியல்வாதி தவறு என்று சொல்லலாம், நீதிமன்றத்தை நாடலாம், இல்லை மக்கள் மன்றத்தில் போய் நான் 3/4 மெஜாரிட்டி எடுத்துகிட்டு வந்து அதுலேயும் பார்த்தீங்கன்னாக்கா பேசிக் ஸ்ட்ரக்சரை நீங்கள் மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லி தீர்ப்பும் வந்துருச்சு உச்சநீதிமன்றத்தில். பேசிக் ஸ்ட்ரக்சரை நீங்கள் தொட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னும் பொழுது செக்யூலர் என்பது ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர் தான். ஆனால் அது வந்து வார்த்தையாக இருக்கலாமா வேண்டாமா அப்படின்ற வாதம் வந்து இப்போ நீதிமன்றத்தில் இருக்குது. ஆனால் இந்த செக்யூலர்ன்றதுக்கான டெஃபினிஷன் இதுதான். ஸோ ஒரு ஆளுநர் இதை பேசலாமா என்றால் கூடாது. இப்போ ஆளுநர் வந்து பேசக்கூடாது. ஆனால் நீங்கள் ஏற்கனவே சொன்னீங்க அனைத்து கட்சிகளுக்குமான ஒரு ஆட்சி இங்கே இருக்குன்னு சொல்லி. அது மாதிரி இருக்கா? நான் பிஜேபியும் எடுத்துக்கிறேன், காங்கிரஸும் எடுத்துக்கிறேன். ரெண்டு பேரையும் நான் எடுக்கும்போது பிஜேபி வந்து இந்து மக்களுக்கான ஒரு கட்சி அப்படின்ற ஒரு பார்வை இருக்குது, காங்கிரஸ் எடுத்துக்கிட்டோம்னா சிறுபான்மை மக்களுக்கான ஒரு கட்சின்ற ஒரு பார்வை இருக்குது. இது கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நான் ஒன்று சொல்லட்டுமா? நீங்கள் அரசியல் கட்சிகள் ஆட்சியை அமைக்கும் பொழுது நம்ம எந்த காரணத்துக்காக இந்த அரசியல் அமைப்பை இப்படி நிர்மாணித்தோமோ அதற்காக இவர்கள்
அதை நோக்கி இவர்கள் பயணித்திருக்கிறார்களா என்றால் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ நீங்கள் சொல்கிறீங்க பிஜேபி இந்துக்களுக்கானதுன்னு. நீங்கள் சொல்லுங்கள், பிஜேபி இந்துக்களுக்கு என்ன செய்தார்? இவங்க ராமர் கோயில் கட்டி கொடுத்துருக்காங்க, அவங்களே சொல்றாங்க ராமர் கோயில் கட்டி கொடுத்துருக்காங்கன்னா அவங்க ரொம்ப நல்லவங்க. யாரு அவங்களே சொன்னாங்கன்னு? ராமர் கோவிலுக்கும் பிஜேபிக்கும் என்னங்க சம்பந்தம்? பிஜேபி ராமர் கோவிலை வைத்து அரசியல் செய்தது, அரசியல் ஆதாயம் அடைந்தது. சரியா? பிஜேபியால் தான் ராமர் கோவில் சாத்தியமானது என்பதே மிகப்பெரிய ஒரு பொய். ராமர் கோவில் மூவ்மெண்ட்ன்றது 500 ஆண்டுகளாக இருக்கக்கூடிய ஒரு போராட்டம். அதில் கிட்டத்தட்ட 200 ஆண்டுகள் சட்ட போராட்டம். இந்த சட்ட போராட்டத்தில் பிஜேபி எங்கே வந்தது? 1989ஆம் ஆண்டு வரைக்கும் அவர்கள் அதை கையில் எடுக்கவில்லை. 1988 86 டு பி வெரி ப்ரிசைஸ், 86 இந்த ஷிலன்யாஸ் அப்படின்ற அந்த பூஜை செய்வதற்காக அந்த கோவிலை அந்த மசூதியை திறந்து விடுகிறார் ராஜீவ்காந்தி பிரதமராக. அதன் பின்னர் தான் பாஜக இதை முழுவதுமாக கையில் எடுக்குது. 83 மீனாட்சிபுரம் அந்த பிரச்சனை வருது. 80களுடைய துவக்கத்தில் தமிழ்நாட்டில் மீனாட்சிபுரம் அப்படின்ற ஒரு பகுதியில் ஒரு 1800 பேர் மதமாற்றம் செய்கிறார்கள், இஸ்லாமிய மதத்திற்கு மாறுகிறார்கள். இது தேசத்தையே உலுக்கியது. சாதிய பிரச்சனைகளின் காரணமாக, வன்கொடுமையின் காரணமாக நாங்கள் மதம் மாற்றுகிறோம் அப்படின்னு சொல்லப்பட்டது. இது தேசத்தையே உலுக்கியது. அப்போ நீங்க பார்த்தீங்கன்னாக்கா விஸ்வ இந்து பரிஷத் போன்ற இயக்கங்கள் இதை தீவிரமாக கையில் எடுத்தார்கள். அப்போ தீவிரமாக கையில் எடுக்கும் பொழுது பாரத் ஏக்தா யாத்ரா அப்படின்னு சொல்லி அவங்க இப்போ கொண்டு வராங்க. இந்த பாரத் ஏக்தா யாத்ரா அப்படின்றது பார்த்தீங்கன்னாக்க ரத யாத்திரை போன்றது. இந்த ரத யாத்திரைக்கு அமோக வரவேற்பு இருந்தது. இந்த வரவேற்பு அப்படின்றது நீங்கள் பார்த்தீங்கன்னா தேசிய அளவில் ஒரு மிகப்பெரிய ஒரு இணைப்பு சக்தியாக உருவாவதற்கு வாய்ப்பு இருந்ததுனால இதை கையில் எடுத்து அதன் பொருட்டு வேற எதை நம்ம பேச முடியும்னு பார்க்கும்பொழுது இந்த பிரச்சனை, இந்த ராமர் கோவில் பிரச்சனை நீண்ட ஆண்டுகளாக இருந்து வருது. இதை நம்ம கையில் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்க எடுக்க போகிறாங்கன்னு தெரிந்த உடனேயே ராஜீவ்காந்தி அப்போ தான் அந்த ஷாபனோ வழக்கு வந்திருக்கு. அப்போ நம்ம ஒரு தரப்பை மட்டும் நம்ம அதாவது அதுக்காக இது பண்ணாங்கன்னு கிடையாது. நிறைய பேர் இது தப்பாக சொல்கிறாங்க, ஷாபனோ கேஸ்னால தான் இதை பண்ணுறாங்க, அப்படி கிடையாது. பட் இருந்தாலும் அதே காலகட்டத்தில் இதுவும் கையில் எடுக்கப்பட்டதுனால ஒரு தீர்ப்பு வருது, ஒரு நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுக்குது இது திறக்கலான்ட்டு. அப்போ அதற்கு பிரதமர் அதை அனுமதிக்கிறார். அப்போ அனுமதிக்கும் பொழுது என்ன ஆகுது? இது சிறுபான்மை மக்களுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு அப்படின்னு கட்டமைக்கப்படுது. இது நாடு முழுக்க கட்டமைக்கப்படுது. நாடு முழுக்க கட்டமைக்கப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா இது உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை, இது நீண்ட ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு பிரச்சனை, ஒரு சட்ட சிக்கல். சரியா? நீங்கள் 1948 49 சோம்நாத்தில் பயன்பாட்டில் இல்லாத ஒரு மசூதி, பாதி இடிமானமாக இருந்த மசூதியை முழுவதுமாக தரைமட்டமாக்கி அங்கே சோம்நாத் கோவில் கட்டப்பட்டது. எந்த பிரச்சனையும் யாரும் கொடுக்கல. அதே போல் அயோத்தியும் நடந்திருக்கும். ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய முஸ்லீம் கவுன்சில், அது ஒரு ஷியா மசூதியாக தான் இருந்தது. அங்கே இருக்கக்கூடிய ஷியா கவுன்சில் அவங்க கொடுப்பதற்கு ஒத்துக்கிறாங்க. அவங்க சரி ஓகே அப்படின்னு ஒத்துக்கிறாங்க. அதை ஒப்புக்கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லி இங்கே மிகப்பெரிய ஒரு அரசியல் செய்யப்படுது. இந்த அரசியல் நாடு முழுக்க முன்னெடுக்கப்படுது. ஏன்னா அப்போ காங்கிரஸை எப்படியாவது வீழ்த்தி ஆகணும் அப்படின்ற ஒரு சூழலில் எல்லா சக்திகளும் ஒன்று சேர்க்கிறார்கள். அப்போ இதை அரசியலாக்குறாங்க. ஒரு பக்கம் பாஜக ஷாபனோ வழக்கை எடுத்து முஸ்லீம்களுக்கெல்லாம் இவர் துணை போகிறார் அப்படின்னு சொல்லி கொண்டு போகிறாங்க. இன்னொரு பக்கம் இந்த இடதுசாரிகள்லேருந்து ஆரம்பித்து அவங்கெல்லாம் ஒரு பரப்புரையை மேற்கொள்கிறாங்க. விபி சிங்லேருந்து ஆரம்பித்து எல்லாம் பரப்புரையை மேற்கொள்கிறாங்க. என்னென்னா ஊழல் ஒன்று, ரெண்டாவது இந்துக்களுக்கு இவர் துணை போகிறார், அதனால் சிறுபான்மை மக்களுக்கு எதிராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு பரப்புரையை கொண்டு போகிறாங்க. இப்போ இந்த ரெண்டு பரப்புரையுமே உள்ளபடியே சரியானா இல்லை. ஏன்னா இப்போ நீங்கள் ஷாபனோ கேஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க அது முஸ்லீம்களோட பிரச்சனை. உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பை வழங்குது. அதை மாற்றி அவர்களுக்கு அந்த இஸ்லாமிய பெண்கள் தலாக் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன வழங்குவது அப்படின்றது குறித்து ஒரு அரசாங்கம் முஸ்லீம்களுடைய கம்யூனிட்டிக்குள்ளே ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி அதன் அடிப்படையில் ஒரு தீர்ப்பை
ஒரு ஒரு ஆர்டினன்ஸை கொண்டு வராங்க. சரியா? இது அவங்களோட பிரச்சனை. இதில் உனக்கு என்ன பாதிப்பு? ஒரு இந்துவா உனக்கு என்ன பாதிப்பு? எதுவும் கிடையாது. நீ ஏன் அதை கையில் எடுத்து அதை பெரிய பிரச்சனையாக்குற அப்படின்னு நம்ம வந்து அந்த சமயத்தில் ஒரு வாதமாக கொண்டு போகலை. அப்போது ஒரு டெர்மாயில கொண்டு வர்றாங்க. அந்த காலகட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க சரியாக இன்றைக்கி இவ்வளோ அடிச்சுக்கிறோம் இல்லையா, நம்ம வந்து இடஒதுக்கீட்டில் வந்துட்டு இன்றைக்கி வந்து சாதி காஸ்ட் பேஸ் சென்சஸ் சரியாக எடுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு அவசர கதியில் விபி சிங் முழுக்க முழுக்க அரசியல் காரணங்களுக்காக மண்டல் கமிஷன் அறிக்கையை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறார். அவர் இம்ப்ளிமெண்ட் பண்ணது நரசிம்மராவ் அரசாங்கம் தான். சரியா? ஆனால் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோன்ற ப்ரொபோசலாக கொண்டு வந்துடுறாரு பார்லிமெண்ட்டில் அவசர கதியில். அதாவது எந்த சென்சஸின் அடிப்படையில்? 1936 சென்சஸின் அடிப்படையில் கொண்டு வர போறீங்களா? அப்போ அதைத்தான் முட்டாள்தனம் என்று சொன்னார் ராஜீவ்காந்தி. உண்மையில் ராஜீவ்காந்தி அதை முட்டாள்தனம் என்று சரியான வாதத்தை எடுத்து வைத்தார். அவர் என்ன சொன்னார்னாக்கா, நீங்கள் சரியாக நம்ம வந்து காஸ்ட் சென்சஸ் எடுக்காமல் இதை செய்வது என்பது தவறாக போய் முடியும்ட்டு இன்னி வரைக்கும் அதோடைய ரெப்ரிகஷன்ஸ் நம்ம ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். சரியா? இப்போ நான் என்ன இங்கே கேட்குறேன் அப்படின்னா, நீங்கள் காங்கிரஸாக இருக்கட்டும் பாஜகவாக இருக்கட்டும், இவர்கள் காங்கிரஸ் ஒரு பக்கம் வந்து நாங்கள் சிறுபான்மைக்கு தோழனாக இருக்கிறோம், பாஜக சிறுபான்மைக்கு எதிராக இருக்கிறார்கள் சொல்கிறதா இருக்கட்டும், இது ஒரு பொய். சரியா? அதே மாதிரி பாஜக நாங்கள் வந்து இந்துக்களுடைய காவலர்கள் அப்படின்னு சொல்கிறது அதுவும் ஒரு பொய். இருவருமே அரசியல் காரணங்களுக்காக இந்த நாடகத்தை ஆடுகிறார்கள். காங்கிரஸ் சிறுபான்மை மக்களுக்காக எதையும் செய்தது கிடையாது, பாஜக இந்துக்களுக்காக எதையும் செய்தது கிடையாது. இதுதான் உண்மை. நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னாக்க காங்கிரஸ் செய்ததை விட அதிகமாக பாஜக சிறுபான்மை மக்களுக்கு செய்திருக்கு. உதாரணத்துக்கு சச்சார் கமிட்டி அறிக்கை. சச்சார் கமிட்டி வந்து நியமிக்கப்பட்டது காங்கிரஸ் காலத்தில். அந்த அறிக்கை என்ன சொன்னதோ, அதாவது இஸ்லாமிய சமுதாயத்திற்கு என்னென்ன சலுகைகளை நம்ம வழங்க வேண்டும், அவங்க மேம்பாட்டுக்காக, அவங்க பொருளாதார மேம்பாட்டுக்காக என்னென்ன வழங்க வேண்டும் என்று சொல்லப்பட்டதோ அதை முற்றிலும் முழுவதுமாக அமல்படுத்தி கொண்டிருப்பது பாஜக. இதை பெருமையாக சொல்லக்கூடிய நபர் யாருன்னா அமித்ஷா. முழுக்க முழுக்க இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு மத்திய பிரதேசம் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க அதில் ஒரு 14% இருப்பாங்க முஸ்லிம்ஸ் மத்திய பிரதேசத்துன்னு வச்சுக்கோங்க. கிசான் சம்மான் நிதி விவசாயிகளுக்கு கொடுக்கக்கூடிய அந்த பணம் தொகை, ஊக்கத்தொகை 36% முஸ்லிம்களுக்கு போகுது. 14% இருப்பவர்கள் 36% பெனிஃபிஷியரிஸாக இருக்காங்க. இப்போ நீங்கள் ஆர்கியூமெண்ட் என்ன அதுக்கு சரியாக சொல்லப்படுது அப்படின்னா, அவங்களுடைய பொருளாதார நிலையில் பார்த்தீங்கன்னாக்கா முஸ்லீம்கள் பின்தங்கி இருக்காங்க, அதிகமாக பின்தங்கி இருக்காங்க, அதனால அவங்களுக்கு ரெசிபியண்ட்டும் அதிகமாக இருக்காங்கன்றது ஒரு வாதம். இன்னொரு வாதம் என்னன்னா, நீங்கள் ஒரு பக்கம் வந்து இந்துக்களுக்கு நாங்கள் ஜெய் ஸ்ரீராம், ராமர் கோவில் இப்படிலாம் சொல்லி ஏமாற்றி, இன்னொரு பக்கம் உண்மையான சலுகைகளை நீங்கள் அவங்களுக்கு தான் கொடுத்துட்டு இருக்கீங்க. ஆனால் அமித்ஷா வந்து இப்போ நடந்து முடிஞ்ச நாடாளுமன்ற தேர்தலில் வந்து பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்கும் போது காங்கிரஸ் தான் திட்டமிட்டு இந்துக்களோட ரிசர்வேஷனை பிடிங்கி இஸ்லாமியர்கிட்ட கொடுக்குறாங்கன்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு வாதமாக முன் வச்சிருந்தாரு. ஆனால் அதை அமல்படுத்தியதே இப்போ ஹரியானால பிஜேபி கவர்மெண்ட் தான் அமல்படுத்துறாங்க. அது ஓகே, புதுசாக இருக்கு. சரியா? நீங்கள் வெளியில் வந்து பேசுறதெல்லாம் இந்த பிரச்சாரமெல்லாம் இந்த மாதிரி பண்ணுறீங்க, ஆனால் நடைமுறையில் பார்த்தீங்கன்னாக்கா முழுக்க முழுக்க நீங்கள் தான் அப்பீஸ்மெண்ட்டை பண்ணிட்டு இருக்கீங்க. நான் பாஜகவை பார்த்து ஓப்பனான ஒரு சவாலாக நான் சொல்கிறேன். நீங்கள் 370 வந்து கொண்டு வந்துட்டேன்னு இது ரிப்பீல் பண்ணிட்டோன்னு சொல்கிறீங்க. அதாவது காஷ்மீரில் நாங்கள் 370 நாங்கள் வாபஸ் பெற்றுவிட்டோம்னு சொல்கிறீங்க. ஆனால் நீங்கள் அங்கே என்ன செய்திருக்கிறீர்கள் என்றால், காஷ்மீர் வேலி இருக்கு இல்லையா, அந்த காஷ்மீரை முழுக்க முழுக்க முஸ்லீம்களுடைய கண்ட்ரோலுக்கு விட்டுட்டீங்க. அவங்கள வந்து இந்தியர்களாக அவங்க உருவாக்குறாங்க இல்லையா, அதை நம்ம பார்க்கணும்ல. நீங்கள் என்னங்க உருவாக்கினீங்க? இன்னைக்கு என்ன அங்கே டெரரிசம் நின்றுச்சா? அமைதி திரும்பி விட்டது அப்படின்னு சொல்கிறீங்க. எங்கே அமைதி திரும்பியது? இப்போ அங்கேருந்து வெளியேற்றப்பட்ட இந்துக்கள் திரும்பி அங்கே குடியமர்த்தப்பட்டார்களா? எத்தனை பேர் குடியமர்த்தப்பட்டார்கள்? 86 குடும்பங்கள் குடியமர்த்தப்பட்டது. அவ்வளோதான், 10 ஆண்டுகள். ஆனால் அதே காலகட்டத்தில் அங்கேருந்து வெளியேறியவர்கள் எண்ணிக்கைன்னு பார்த்து பாருங்க, மேலும் மேலும் வெளியேறி இருக்கிறார். நீங்கள் ஒன்றும் இல்லை, 2023 மட்டும் 16 லட்சம் பங்களாதேஷிகளுக்கு இங்கே குடியுரிமை வழங்கப்பட்டிருக்கு, சிட்டிசன்ஷிப் வழங்கப்பட்டிருக்கு. 16 லட்சம் பங்களாதேஷிகளுக்கு. இதில் பார்த்தீங்கன்னாக்கா முக்கால்வாசி முஸ்லீம்கள். அப்படி ஆனால் பிஜேபி தரப்புல என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க இந்துக்களுக்கு தான் நாங்கள் கொடுத்துருக்கோம் அப்படின்னு. கிடையவே கிடையாது. ஏன்னா பங்களாதேஷை பொறுத்த வரைக்கும்
இந்துக்கள் அங்கிருந்து அவங்க அந்த நாட்டை விட்டு வெளியில் வர்றதுக்கு சட்டப்படி குற்றம் என்று முஜிபுர் ரஹ்மான் இருந்த காலகட்டத்தில் சட்டமே ஏற்றப்பட்டது. அங்கேருந்து இந்துக்கள் நிறைய வெளியேறினாங்கன்றதுனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்துக்கள் நிறைய வந்து வெளியேறி பெங்கால் போன்ற பகுதிகளுக்கு வந்தாங்கன்ற காரணத்தினால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க பெங்கால், அசாம் இந்த ஸ்டேட்லலாம், திரிபுரா இந்த ஸ்டேட்டுக்கெலாம் வந்தாங்கன்ற காரணத்தினால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்திய இராணுவமே தலையிட வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அதுதான் அந்த வார் 71 வார். சரியா? அதற்கப்புறம் நீங்கள் ஒரே ஆண்டில் 17 லட்சம் இந்துக்கள் இங்கே வந்தாங்களா? 3/4 பேர் முஸ்லீம்கள் பிழைப்புக்காக இங்கே வராங்க. ஆனால் அவங்க லீகலாக வராங்க. லீகலாக வரவங்களே 16 லட்சம்னா இல்லீகலாக வரவங்க எவ்வளோ இருப்பாங்கன்னு நீங்கள் யோசிச்சு பார்த்துக்கோங்க. அதுலேயும் 3/4 முஸ்லீம்கள் தான். சரியா? அப்போ நம்முடைய கேள்வி இங்கே என்னன்னா, ஒரு பக்கம் நீ வந்து சொல்கிறது என்ன, நாங்கள் வந்து இந்துக்களுடைய பாதுகாவலர்கள். இன்னொரு பக்கம் நீ செய்யக்கூடிய சலுகைகள்லேருந்து எல்லாம் யாருக்கு போகுது? முஸ்லீம்களுக்கு தான் போகுது. அப்படின்னும் பொழுது நீ யாரை ஏமாத்துற? அரசியல் காரணங்களுக்காக இந்துக்களுக்கு வாய் வார்த்தைகள் நீ வந்து அலங்கார வார்த்தைகளை பேசி அவர்களை உசுப்பேத்தி விட்டு கொண்டு உள்ளுக்குள்ளே நீ என்ன பண்ணுறன்னாக்க மேபி மிடில் ஈஸ்ட் கண்ட்ரியோடைய அச்சுறுத்தல்னால கூட இருக்கலாம். ஏன்னா அவங்க வந்து பெட்ரோலில் இருந்து எல்லாமே அவங்க கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்படின்றதுனால உனக்கு பிரச்சனை வரக்கூடாதுன்றதுனால நீ பணிந்து போகிற. இப்படி தான் நான் பார்க்குறேன். பாஜக இந்துக்களுக்கு எதையுமே செய்தது கிடையாது. காங்கிரஸ் அதே மாதிரி சிறுபான்மை மக்களுக்கு எதையுமே செய்தது. இது ஒரு நாடகம். 2 தரப்புமே இதில் ஏமாந்து போகிறார்கள் அப்படின்றத நான் பார்க்கக்கூடிய. இப்போ ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் பிரிவினைவாதம் அதிகரிக்குது அப்படின்ற நோக்கத்தில் இங்கே பல்வேறு விஷயங்கள் அரசியல் கட்சிகள் முன் வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதில் குறிப்பாக பிஜேபி வந்து எங்கள் ஆட்சி முடியறதுக்குள்ளேயும் ஒரே நாடு ஒரே தேர்தல் நாங்கள் அமல்படுத்துகிறோம்னு சொல்லி ரொம்ப தீவிரமாக செயல்படுறாங்க. இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிறதே இந்திய மக்களை ஒற்றுமைப்படுத்தணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தை தான் நாங்கள் கொண்டு வரோன்ற வாதம் வைக்கிறாங்க. இது எப்படி பார்க்குறீங்க? சரி, ஒரே நாடு ஒரே தேர்தல்ன்றது தான் வந்து 1980கள் வரைக்கும் அப்படி தானே இருந்தது. ஆமாம். நீங்கள் அதுக்கப்புறம் வந்து நிறைய கவர்மெண்ட்லாம் டிஸ்மிஸ் ஆச்சு அப்படின்றதுனால இடையில வந்து சில கவர்மெண்ட்லாம் கீழே விழுந்துச்சு அப்படின்றதுனாலையும் நம்ம வந்து அந்த முன்னெடுப்பை நம்ம வந்து பிரேக் பண்ண வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டது. கேள்வி என்னென்னா, நம்ம 140 கோடி மக்கள் தொகை கொண்டிருக்கிறோம். அதில் வாக்களிக்கும் உரிமை பெற்றவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கணிசமான ஒரு தொகை, இந்த 140 கோடியில் ஒரு கணிசமான தொகை இருக்காங்க. அப்படின்னும் பொழுது ஒரே சமயத்தில் தேர்தல் நடத்துவது என்பது சாத்தியமாகுமா அப்படின்றது தான் $1 மில்லியன் கொஸ்டின். ஏன்னா இதற்கான செலவு எவ்வளவு, இதற்கான ஆட்கள் நீங்கள் எப்படி கொண்டு திரட்ட போகிறீங்க? நீங்கள் சொல்லலாம் நாங்கள் 3-4 ஃபேஸ் இல்லை 8 ஃபேஸாக கூட இங்கே நடத்துகிறீங்களே வச்சுப்போம். 8 ஃபேஸாக நடத்தினாலும் கூட இங்கே இதற்கான ஆட்கள் பொருட்செலவு எவ்வளவு அப்படின்றத யோசிக்கிறேன். ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் ரெண்டுத்தையுமே நம்ம யோசிப்போம். சரியா? இப்போ இன்னொன்று என்ன சொல்கிறாங்க, இது வந்து ஜனநாயகத்திற்கு விரோதமானது. எப்படி ஜனநாயகத்துக்கு விரோதமானது? இப்போ 1980 வரைக்கும் ஜனநாயகம் தானே இருந்தது. அது எதிர்கட்சியில் வைக்கக்கூடிய வாதம் தானே. எப்படி ஜனநாயகத்துக்கு எதிரானதாக இருக்கும்? நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன். நீங்கள் மக்களை ரொம்ப குறைத்து மதிப்பிடுறீங்க. நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன். 2019 நாடாளுமன்ற தேர்தல் தமிழ்நாட்டில் நடக்குது. பொது தேர்தல் இந்தியா முழுக்க நடக்குது. அது கூட சட்டமன்றத்துக்கான இடைத்தேர்தல் 21 தொகுதிகளுக்கு நடக்கிறேன். சட்டமன்றத்துக்கான இடைத்தேர்தல் நடக்குது. 2 பாக்ஸ் வச்சுருக்காங்க. இந்த பக்கம் நாடாளுமன்ற தேர்தலுக்கான பாக்ஸ், இந்த பக்கம் சட்டமன்ற தேர்தலுக்கான பாக்ஸ். இங்கே ஒரு கூட்டணிக்கும் இங்கே ஒரு கூட்டணிக்கும் வாக்களிக்கிறாங்க மக்கள். பக்கத்தில் ஒரே சமயத்தில் தான் தேர்தல் நடக்குது. இங்கே ஒரு கூட்டணிக்கும் இங்கே ஒரு கூட்டணிக்கும் வாக்களிக்கிறாங்க மக்கள். ஸோ இதனால் உங்களுக்கு ஜனநாயகத்துக்கு எப்படி எதிர்த்து வந்துடும்? என்ன ஆர்கியூமெண்ட் அடிப்படையில் நீங்கள் ஜனநாயகத்துக்கு எதிர்த்து வரும்னு நீங்கள் சொல்கிறீங்க? ஏன்னா நீங்கள் இன்வேரியபிளி பார்த்தீங்கன்னா இங்கே தேர்தல் மோட்லேயே தான் நம்ம இருக்கோம். இப்போ ஜூன் வரைக்கும் நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சுதா? முடிஞ்ச உடனே இப்போ 4 மாநிலங்களுக்கான தேர்தல். அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா இன்னொரு 4 முக்கியமான மாநிலங்களுக்கு தேர்தல் வருது. சரியா? அதுக்கு அடுத்த வருஷம் நம்மளுடைய தமிழ்நாட்டிலேருந்து உட்பட இன்னொரு மேற்கு வங்கம், தமிழ்நாடு, கேரளா இதெல்லாம் ஒரு தேர்தல் வரும். இப்படி தேர்தல் மோட்லேயே நீங்கள் இருந்தீங்கன்னா இங்கே நீங்கள் வந்து அட்மினிஸ்ட்ரேஷனை முழுவதாக பார்க்குறதுல வந்து சிக்கல் ஏற்படும் சொல்லக்கூடிய வாதத்தில் நியாயம் இருக்குது. ஆனால் என்னுடைய கேள்வி, இதை எப்படி சாத்தியமாக்க போகிறீங்க? நீங்கள் 4 மாநில தேர்தலே உங்களால் வந்து இங்கே ஒரே சமயத்தில் நடத்த முடியல. காஷ்மீருக்கும் ஹரியானாக்கும் தனியாக நடத்துறீங்க, மகாராஷ்டிராக்கும் ஜார்க்கண்டுக்கும் தனியாக நடத்த போகிறீங்க. அப்போது இங்கே
உங்களால் அது சாத்தியப்படுமா? அது மட்டும் இல்லாமல் அந்த மாதிரி நீங்கள் நடத்தணும்னா, ஒரே நாடு ஒரே தேர்தல் என்று நீங்கள் நடத்தணும்னா தேர்தல் ஆணையம் என்பது அரசியல் தலையீட்டிற்கு அப்பா இருக்க வேண்டும். அப்படி இருக்கிறதா? இங்கே எத்தனை கட்சியுடைய சின்னங்களை நீங்கள் முடக்கி மற்ற ரகமான அரசியலை தேர்தல் ஆணையத்தை வைத்து செய்தீர்கள். அது அந்த கட்சிகளோட தவறு தானே சார். முன்கூட்டியே அவங்க ரிஜிஸ்டர் பண்ணிருக்கணும், அவங்க டைம் வந்து இது பண்ணிட்டாங்க, அதனால நடந்திருக்கு. பஸ்வானோட கட்சியை உடைத்து தேர்தல் ஆணையத்தை வைத்து யார் அரசியல் செய்தது? ஓகே. அஜித் பவாரோட கட்சியை, சரத்பவாரோட கட்சியை அஜித் பவார் தனியாக குரூப் எடுத்துட்டு வந்து அவருக்கு அந்த சின்னம்னு நீங்கள் கொடுத்தது என்ன அடிப்படையில்? அப்போ அதே லாஜிக்கு ஏன் அதிமுகவுக்கு பொருந்தாமல் போச்சு? எப்படி நீங்கள் முடக்கினீங்க ரெட்டையிலே? 11 எம்எல்ஏக்கள் தானே இருந்தாங்க பன்னீர்செல்வம் பக்கம். எப்படி நீங்கள் முடக்கினீங்க? எப்படி நீங்கள் ஆர்கே நகர் தேர்தலை வந்து நீங்கள் நிறுத்தி வச்சிங்க? இடைத்தேர்தலை நிறுத்தி வச்சிங்க, பணப்புழக்கம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஈரோடு கிழக்கையே நீங்கள் நிறுத்தி வைக்கல. தேர்தல் ஆணையம் என்பது அரசியலுக்கு அப்பால் நடக்கிறதா? அங்கே பணம் போல இல்லை சார், வெள்ளி கொலுசும் குத்துவழக்கும் தானே சார் போனுச்சு. ஈரோடு கிழக்கில் பணம் புழங்கியது எல்லாருக்குமே தெரியுங்க. அப்போ நம்மளுடைய கேள்வி என்னன்னா, தேர்தல் ஆணையம் நடுநிலையாக செயல்படாத வரையில், தேர்தல் ஆணையம் அரசியல் தலையீட்டுடன் செயல்படுகின்ற வரையில் நீங்க இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது சாத்தியமா என்றால் சாத்தியம் இல்லை. ஆனா உங்களுக்கு உடன்பாடு இருக்கா? இன் பிரின்சிபல் ஒரே நாடு ஒரே தேர்தல் எந்த பிரச்சனையும் கிடையாது. இந்த அரசாங்கத்தால் அது முடியுமானா முடியாதுன்ற நான். இந்த அரசாங்கம் என்பது, மோடி அரசாங்கம் என்பது முழுக்க முழுக்க தேர்தல் ஆணையத்தை தன்னுடைய கைப்பாவையாக வைத்து செயல்படுகிறது. இப்படி செயல்படும் பொழுது இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்றது பல குழப்பங்களுக்கு தான் இடம் வகுத்திடும் அப்படின்றத நான் சொல்லக்கூடியது. இப்போ தொடர்ந்து நீங்க வந்து அதிமுக ஆதரவாளராக அறியப்படுறீங்க, அதனால அந்த கேள்வி கேட்குறேன். ஒருவேளை 2026 தேர்தலில் அதிமுக ஜெயிச்சிருச்சு, ஜெயிச்சதுக்கு அப்புறம் ஒரே நாடு ஒரே தேர்தல்ன்ற ஒரு விஷயத்தை அமல்படுத்த போறாங்க அப்படின்றப்போ கண்டிப்பா ஆட்சி கலைப்பு செஞ்சுதான் ஆகணும். அதை ஏத்துக்கிறீங்களா? அப்ப அரசியல் கட்சிகள் திமுகவா இருக்கட்டும் அதிமுக இருக்கட்டும், இப்போ திமுக ஆட்சியில் இருக்க ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு நாங்கள் ஆதரவுன்னு அதிமுக சொல்லலாம். ஒரு காலத்தில் ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு ஆதரவு தெரிவித்து கருணாநிதியை எழுதியிருக்குது. ஏன்னா அப்போ எதிர்கட்சியாக இருந்திருப்பாரு. சரியா? ஸோ இது வந்து அரசியல் கட்சிகள் வந்து நீங்கள் எங்கிட்ட வந்து நீங்கள் அதிமுகவுடைய தரப்புல இருந்து நீங்கள் கேள்வி கேட்குறீங்கன்னா நான் வந்து அதிமுகவோட தரப்பில் பதில் சொல்லறதுக்கு முடியாது. ஏன்னா ஐ எம் நாட் தி ரெப்ரஸன்டேட்டிவ் அதிமுகவுக்கு. நான் அதிமுகவுக்கு ஆதரவாளன், அவ்வளவுதான். இதுக்காக அவங்களுடைய அரசியல் நிலைப்பாட்டை நான் பிரதிபலிப்பேன்னா பார்க்க முடியாது நீங்கள். பட் இன் பிரின்சிபல் ஐ திங்க் இட் இஸ் கரெக்ட். ஆனால் இந்த அரசாங்கம் அதை செயல்படுத்த முடியுமானா இவர்களுக்கு அந்த தகுதி கிடையாதுன்னு நான் சொல்றேன். இந்த அரசாங்கம்னா இவங்களை மட்டும் நான் சொல்ல, இதற்கு முன்னர் இருந்த அரசாங்கம், காங்கிரஸ் அரசாங்கம் அதே தான் செய்தாங்க. அப்ப யாரு தான் சார் பண்ண முடியும்? அதைத்தான் நான் சொல்றேன். அப்ப நீங்க தேர்தல் ஆணையத்தை சுதந்திர இயக்கமாக, சுதந்திர நிறுவனமாக நீங்கள் இயங்க செய்யாத வரையில் இது சாத்தியமில்லை. அண்ட் நீங்கள் ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்றதை கூட கடந்து இப்பவே நடக்கிற தேர்தல் எல்லாம் பாருங்க, உங்க இஷ்டத்துக்கு தேர்தல் தேதி அறிவிக்கிறீங்க, உங்க இஷ்டத்துக்கு நடத்துறீங்க. சரி, அப்படி 19 சொல்லிட முடியாது. சில உயர்கட்ட ஆலோசனை குழுக்கு வந்து என்ன பரிந்துரைக்கிறாங்களோ அதன்படிதான் இங்க சில விஷயங்கள் செயல்படுறாங்க. சொல்லுங்க, என்ன ஆலோசனை குழு? சரி, இப்ப கூட சொல்லிருக்காங்க. எதற்காக நீங்க மகாராஷ்டிரா தேர்தலை தள்ளி நீங்க வந்து ஹரியானா கூட நடத்தல? ஏன் நடத்தலைன்னா நீங்க திட்டங்களை அங்க அறிவிச்சிருக்கீங்க. அது 2-3 மாதங்கள் பயனாளிகள் இருந்தாங்கன்னாக்கா அந்த வாக்குகள் அதிகரிக்கும்ன்றது உங்களுடைய எதிர்பார்ப்பு. ஓகே, இவ்வளவுதான். மகளிருக்கான ஒரு திட்டம் வந்து அறிவிச்சிருக்காங்க, பணம் கொடுக்கறது மாதம். அந்த மாதம் கொடுக்குற பணம் வந்து 3 மாதமாவது போகட்டும், அப்போ மக்கள் வந்து நமக்கு வாக்களிப்பாங்க அந்த அப்படின்ற ஓட்டு அரசியல் தான். வேற என்ன? இந்த ஓட்டு அரசியலை ஒரு அரசியல் கட்சி செய்கிறதே என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. இதற்கு தேர்தல் ஆணையம் துணை போவது தான் என்னால் புரிஞ்சுக்க முடியும். அது வேற ஏதாவது நடைமுறை சிக்கல் இருந்துக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா? என்ன நடைமுறை சிக்கல் இருக்க முடியும்? ஒரு நடைமுறை சிக்கலும் கிடையாது. தான் ரீசன். ஆனால் ஒருதலை பட்சமாக தேர்தல் ஆணையம் அந்த முடிவை எடுக்குது. சரியா? இப்படியான ஒரு சூழல்ல நீங்கள் எந்த தேர்தல் நடத்தினாலும் இது நியாயமாக இருக்குமா அப்படின்ற கேள்வி வந்து எல்லார் மத்தியிலுமே இருக்கு. நீங்க இப்ப தேர்தல் ஆணையத்தை வந்து நீங்க குற்றம் சாட்டுறது எப்படி இருக்குன்னா, ஜனநாயகத்தை கேள்வி கேட்கிற மாதிரியான ஒரு பார்வையில் இருக்கு. இப்ப நடந்து முடிஞ்ச தேர்தலுடைய ரிசல்ட் வந்து மக்கள் தேர்ந்தெடுத்து பிஜேபி உட்கார வச்சிருக்காங்க, திமுகவும் மக்கள் தேர்ந்தெடுத்து உட்கார வச்சிருக்காங்க. அது இப்ப நீங்க சொல்லக்கூடிய குற்றச்சாட்டை மக்களை கேள்விக்குறியாக்குற மாதிரி தானே இருக்கு. நீங்க பாஜகவுடைய மாநில தலைவரே இந்த குற்றச்சாட்டை வச்சார்ல, தேர்தல் ஆணையம் வந்து பல வாக்காளர்களை இது சேர்க்கவே இல்லை, பட்டியலையே இல்லைன்னு குற்றச்சாட்டை யார் வச்சது? அது நம்புறீங்களா சார்? அது அவருடைய தனிப்பட்ட அரசியலுக்காக ஒரு ஆளுங்கட்சியுடைய பிரமுகர் குற்றச்சாட்டை வைக்கிறார், தேர்தல் ஆணையம் மறுத்ததா?
அனைவரும் அதை அந்த குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. நீ எங்கே போனீங்கனாலும் வாக்காளர் பட்டியல் அதில் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேர் விடுபட்டிருக்கு அப்படின்றத எல்லாருமே அந்த குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. சரியா? அப்போது இங்கே நம்மளுடைய கேள்வி என்னென்னா, நீங்கள் வந்து நாடாளுமன்ற தேர்தலில் நீங்கள் நடத்துகிறீங்க, ஒரே சமயத்தில் நடத்திருக்கீங்க. இதுலேயே பார்த்தீங்கன்னா இவ்வளோ குளறுபடிகள். இப்போ இந்த குளறுபடிகளை நீங்கள் சரி செய்யணும். இதை சரி செய்யாமல் நீங்கள் இது கூட நீங்கள் சட்டமன்ற தேர்தல்களையும் நடத்த போகிறீங்கன்னா இந்த குளறுபடிகள் இன்னும் அதிகரிக்கும் தான் நான் பார்க்குறேன். ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், தேர்தல் ஆணையத்தை சுதந்திரமாக செயல்பட இயங்க அனுமதிக்காமல் நீங்கள் இது போன்ற பாலிசி டிசிஷன்ஸை நீங்கள் கொண்டு வருதுன்றது சாத்தியப்படாது. இன்னொன்று, அப்படி கொண்டு வந்தால் அது ஜனநாயகத்திற்கு உகந்ததாக இருக்காதுன்றதை நான் சொல்ல வரேன். இன் பிரின்சிபல் ஐ எம் அக்செப்டிங் ஒரே நாடு ஒரே தேர்தலில் ஒன்றும் தப்பு கிடையாது. இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் பல நடைமுறை சிக்கல்களையும் நடைமுறை சிக்கல்ன்றதோட நிர்வாக சிக்கல்களை, நடைமுறைன்னு சொல்ல முடியாது, நிர்வாக சிக்கல்களை இது சரி செய்யும். ஆனால் அதற்கு தேர்தல் ஆணையம் சுதந்திரமாக இயங்க வேண்டும். அது உங்களுடைய ஆட்சி காலத்தில் சாத்தியமில்லைன்ற. அப்போ பொறுத்திருந்து பார்ப்போம் சார். இனி நடக்க இருக்கக்கூடிய தேர்தலில் எந்த மாதிரியான விஷயங்களில் தேர்தல் ஆணையம் செயல்பட போகிறாங்க, மக்கள் எந்த மாதிரியான பதிலடி கொடுக்க போகிறாங்கன்னு எங்களோட இணைந்து பல்வேறு கேள்விகளுக்கு மிக சிறப்பாக பதில் கொடுத்ததுக்கு நன்றி சார்.